டாக்டர் சார் சுசிதர் சாரா? இப்போ தான் காலையில் ஃப்ளைட்டு 9:15 வந்து இறங்கினேன். ஆமாம், சென்னை வந்துட்டேன். சென்னையிலேருந்து அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக காலை இறங்கணும். இல்லை சார், கடைசியா நம்ம கூட வள்ளி படம் பண்ணது. அதுக்கப்புறம் காற்று மூஞ்சிக்கு போடுறா, இதுக்கு அப்படி சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன். பாஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், வணக்கம் சார். வெல்கம் வெல்கம். என்ன நான் டைரக்டர் சார், இந்த பொண்ணு டேய் அறிவட்டவள சம்பளம் காசு வாங்குறது அவர்கிட்ட, காத்தாடிக்கு பிடிக்கிறது இவங்க. சரி சார், உங்களுக்கு 3 நாள் தான் கொடுத்துருக்கேன் கால் ஷீட்டு. நான் அடுத்த படத்துக்கு போகணும், சும்மா வேலை வாங்கிட்டு. யார் இந்த பொண்ணு? அதான் சார், நல்லா இருக்கேன். உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தான். ஆமா, நம்ம இந்த படத்துல அந்த பொண்ணை தான் புதுமுகமா அறிமுகப்படுத்துறோம். ஹீரோயினா? ஆமா, ஹீரோயினா. அதான் உங்களோட நடிச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓஹோன்னு போயிடும். அதனாலதான் நாங்க இது பண்ணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமான் கமான் கமான், வெல்கம் வெல்கம். நீங்க என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வரிசையா படம் பண்ண நான் பண்றேன். என்னுடைய படங்கள்ல உங்களால போடுவேன். ஆமா, அவர் போடுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அடுத்து சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். இப்படித்தான் சொல்லுவாங்க, நம்பாத முதல்ல. அதுல போடுறேன், இதுல போடுறேன், அப்படி போடுறேன், எப்படி போடன்னு ஒண்ணுல போட்டு போயிருவாங்க. அதோட கதை கந்தலாய் போயிரும். உங்களுக்கு அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்கலாம். இல்ல சார், அது இல்ல சார், உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு புதுசு மெரலுக்கு சார், அதை நான் பாத்துக்கிறேன். அதனால எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஸ்டோரி போலாமா? ஷூட்டிங் முடிஞ்சோன்னா ஏன் ரூமுக்கு தானே வரும்? எது நடிப்பு, எப்படி நடிக்கணும், எப்படி எப்படியெல்லாம் நடிச்சா எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. 6 மணிக்கு பேக்கப் முடிஞ்சோடனே அந்த பிள்ளை நம்ம ரூமுக்கு வரணும். ஓகே சார். வந்தால் நாளையிலேருந்து நீங்கள் டேரக்டாக கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வேறு டேரக்டர் மாற்ற வேண்டியது. ஐயோ சார், அதை மட்டும் செஞ்சிடாதீங்க சார். அவர் பழம் தான் கொடுப்பாரு, அப்புறமா நீ தான் பால் கொடுக்கணும். ஒன்லி ஃப்ரூட் மட்டும்தான். ஆமாம், சரி. நோ மில்க். சார், இந்த படத்துல ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறோம். லவ் ஸ்டோரியா? ஆமா ஆமா. எனக்கு ஆக்ஷன் படம் தானே செட் ஆகும். இல்ல இல்ல, இந்த புதுமுகம்ல, அதனால முதல்ல லவ் ஸ்டோரி தான். ஆமா, அந்த லவ் செட்டப் ஆகலன்னு அப்புறம் ஆக்ஷனுக்கு போகுது சார். ஆமா, முதல்ல அங்க என்ன பட்டிக்காட்டா முட்டையா கடையை பார்த்த மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டோரியை சொல்லுங்க. ஆமா, ஸ்டோரி சார். நீங்க வர்றீங்க, வந்து இங்க வந்து நில்லு, வந்து நின்று என்னைய கத்துவான்டான் சார். நீங்க வர்றீங்க, வந்து அந்த பொண்ணு ஒரு லுக் பாக்குறீங்க, அப்படி ஸ்டைலா அப்படி பக்கத்துல வர்றீங்க, அப்படி ஒரு ரோஸ் அப்படி கொடுக்குறீங்க சார். புரியுதா? இருடி, ஏன் கிடந்து அலைகிற, பூவை வாங்கி என்ன சார்? ரோஸ் வந்து சார், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க ரோஸ் கொடுக்குறீங்க. ஆமா, முதல் ஷாட் உங்களுக்கு தான் சார். ஆமா, ஓபன் பண்ணா யாரையும் ஓபன் பண்ணல சார். சீன் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் சீனே நீங்க தான் வர்றீங்க. அது அப்படியே ஸ்டைலா அப்படி வர்றீங்க சார். அப்படியே அப்படி வந்து நிக்கிறீங்க, அப்படி நின்னுட்டு ஒரு லுக் பாக்குறீங்க, அப்படி டாப் டு பாட்டம் கேமரா ஆங்கிள் மேல இருந்து கீழே இருந்து காட்டுறோம். ஆமா, பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மூட் ஆயிடுது, அப்படியே திரும்புறீங்க, அப்படி ரோஸை கொடுக்குறீங்க. என்ன சார்? ஓகேயா? கமா, ஒரு ட்ரை பார்க்கலாம். ஒரு ரோஸ் இருக்கு. கமா, டேக் நம்பர் 1, ஆக்ஷன். வாங்க சார். என்ன பண்றான் பாதாள சார்? நீங்க தானே லுக்கு பார்க்க சொன்னீங்க, மேல இருந்து கீழே வரைக்கும். இப்படியா லுக்கு பாக்குறது? கம்ப்ளீட்டா தெரியணும்ல சார். அதுக்காக போய் என்ன முட்டை பாவாடைக்குள்ள போய் தரைய விடுவோம் போல இருக்கு. ஏய் ஜென்டில்மேன், ஓகே வாடி, நீ வா. ஹலோ, இங்க வா. அங்கிருந்து ஸ்டைலா இங்க பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க இருந்து வரீங்க, அப்படி ஸ்டைலா வரீங்க, அப்படி வந்து ஒரு லுக்கு பாக்குறீங்க. இவ்வளவுதான் சார் இருக்கணும். அப்படி இருந்துட்டு ஒரே ரொம்ப கீழே டவுன் போகுதா? இல்ல, ரொம்ப டீப்பா போகுது சார். அந்த டீப் வேண்டாம். அப்படி அப்படி கிளான்ஸா பார்த்துட்டு அப்படியே இங்க பாருங்க. அப்படி புரியுதா சார்? மண்டி போட்டு செய்யணும். ஆமா, மண்டி போட்டு செய்யணும். அவர் மண்டி போடும்போது நான் என்ன பண்ணணும்?
அவர் வண்டி ஓடுறப்ப நீ படுத்துக்கிட்டு நோ நோ நீ தப்பா சொல்றீங்க. நான் வண்டி ஓடும்போது அவங்க செய்யக்கூடாது. ஆமா அவங்க வண்டி ஓடுதான். நீ இறுக்கி பிடிச்சிட்டா ரெடி சாட்டர்டே டேக் நம்பர் 2 கம் ஆன் ஆக்ஷன். ஷாட் ஓகே சூப்பர் சார். உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, 6 மணிக்கு ரூமுக்கு அனுப்புன்றான் சார். ஓகே நோ இந்த ரோஸை நின்றுட்டே கொடுக்குற மாதிரி எதுவும் ஷாட் மாட்ட முடியாது. இந்த ஷாட்டே ஓகே ஆயிடுச்சு சார். ஜஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஏமா இங்க வா, அவர் வந்து ரோஸ் கொடுக்குறாருல்ல, இங்க வா. இப்போ உனக்கு நடிக்க வாய்ப்பு தர்றேன், கரெக்டா பயன்படுத்திக்கணும். என்ன அவர் இங்க வந்து ரோஸ் கொடுத்துட்டாருல, கொடுத்தோன்னே உன் ஆக்ஷன் இங்க இருந்து ஸ்டைலா நடந்து ஏய் இங்க பா என்ன செய்யறது, அப்படி லைட்டா அப்படி தூக்கிட்டு ஸ்டைலா நடந்து. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, அவ்வளவுதான். இங்க இருந்து come on take number 1 action come on go back என்னமா பண்ணிட்டு இருக்க சார் நல்லா தானே இருக்கீங்க. கதாநாயகி மாதிரி நல்லா தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல அவசரத்துக்கு ஒண்ணு கடிக்க போற பொம்பளை மாதிரி பஸ் ஓட்டி இறங்கி போற. ஹலோ எனக்கு என்ன தர சொன்னே இவர் ஏன் வைக்கிறாரு இப்படி அத நீங்க செய்யற மாதிரி செஞ்சா பிரச்சனை இல்ல. நீங்க கொஞ்சம் அவர் வேகமா செய்ய சொல்றாரு. உங்களால முடியும். ஏய் ஜூஸ் சாருக்கு ஜூஸ் கொடுங்க. थैंक यू சார் ஆச்சு முதல்ல டச் அப் ஆய மாட்டான். பொம்பளைய கூட்டியாந்து வச்சுக்கிட்டு இதுகளை நான் உருப்படியா ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள படுற அவஸ்தை. இதர்மா இதான் முத படம் புரியுதா? இங்க பாரு ஸ்டைலா அப்படி தூக்கணும், லைட்டா நடந்து வரணும். அப்படி வந்துட்டு இங்க வா, இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க பின்னாடி போய் என்ன பாக்குறேன், இங்க நேர் அப்படி நின்னுட்டு. இதுக்கு பேர் வெக்கம் வருமா? வெக்கம்னா எப்படி சார் பண்ணனும்? அதானே வெக்கப்பட்டு ஓ வா வா வண்டர்ஃபுல். ஐயோ எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. பியூட்டிஃபுல் சார். அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு இதே டவுசர் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நடந்து வரும். ஏன் அதுவும் இல்லாம நடந்து வர சொல்றேன். சார் நான் டவுசர் போடுறேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமா நீ ஜட்டி தான் போடுவ தெரியும்ப்பா. டேக் நம்பர் 2 கம் ஆன் ஆக்ஷன். மேடம் ஆமா லைட்டா ஏய் அவ்வளவு மெதுவா இல்ல, அப்படியே ஜென்ட்லா வரணும்டா. அப்படியே அச்சோ எனக்கு வெக்க வா சார் உண்மையிலே அது நான் செய்யணும். அருமையா நடிக்கிறடா சார் நீங்க செய்யக்கூடாது நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். சார் நீங்க செய்யக்கூடாது. ஆனா ரொம்ப நிகழ்ச்சிட்டு ஐயோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு சார் ஹீரோ பண்ண வேண்டியதெல்லாம் டைரக்டா பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் எப்பதான் பண்றது? இல்ல நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஆமா அடுத்த ஷாட் சொல்லுங்க. ஆமா சார் ஒரு நிமிஷம். ஒரு ஷாட் முடிஞ்சு. சார் செல்ல தலையில வச்சிருக்கீங்க. ஹலோ சார் ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க சார். ஆமாம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார். ஹீரோ வந்துட்டாரு. புதுமுகம் கிடைச்சிருச்சு சார். 2 பேருக்கு பேர் நல்லா இருக்கு சார். 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். எந்த குறையும் கிடையாது. ஓ கெமிஸ்ட்ரி ஒர்க் உடனே வரணுமா? சரி சார் இந்த வந்துடுறேன் சார். இந்த நான் வந்துடுறேன் சார். ஷூட்டிங் கண்டினியூ போயிட்டு இருக்கு. வந்துடுறேன். ஏய் சார் சார் நீங்க ஸ்டோரியே சொல்லவே இல்லை சார். இல்லை சார் ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு, அது என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சார். நம்ம மிக நீண்ட நாள் நட்பு. ஆமாம் இது புதுமுகம் இப்போ தான் வந்திருக்கு. மெரண்ட்ராம ஏற்கனவே நம்ம 2 பேரை சொன்னால் ஊரில் நல்ல பேர். சார் நீங்கள் சேர்ந்து சிரிக்கிறியாடா? அதனால் அந்த பொண்ணு மிரளாமல் இருக்கிற மாதிரி சில நடிப்புகளை சொல்லி கொடுத்து அந்த பொண்ணை கொஞ்சம் பிக்கப் பண்ணி வைங்க. நான் அதுக்குள்ளே ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்த காட்சி அப்புறம் போய்க்கலாம். ஓகே பார்த்து சார். புதுசு மிரளும் இது மாதிரி எவ்வளவு புதுசா பார்த்துருக்கோம். எம்பிட்டு புதுசா பழசாக்கி இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம 2 பேர்த்தையும் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இப்படி ஒரு டைரக்டர் இப்படி ஒரு ஹீரோவும் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா 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 சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
வேறு நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன். ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு. அவர் கதாநாயகன் என்ன சொல்கிறாரோ அவர் மனசு கோணாமல் நடந்துக்கணும். புரியுதா? அவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லையே. இல்லை நீங்க போயிட்டு திரும்பி வந்து பார்க்கல பாருங்க, நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பாருங்க. இப்படியே இருந்தால் பரவாயில்ல, வேற மாதிரி இல்லாமல் இருந்தா சரி. இப்படியே ஓகே, நான் முன்னுக்கு கொண்டு வந்துருவேன். பி ஹாப்பி. ஓகே பை. அந்த டைரக்டர் சொன்னதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டியா? லவ் ஸ்டோரி எடுக்கிறாங்க, பேய் படம் எடுக்கல. எதுக்கு கக்க பக்கம் சிரிச்சிருக்காங்க? சந்தோஷத்துல சிரிச்சி. டைரக்டர் சொன்னதை கேட்டியா? கேட்டேன். என் மனசு போல நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்க மனசு கோணாம நான் நடந்துக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். என்ன பண்ணணும்? லேசா அப்பப்போ அங்கங்க ஏதாவது அவர் டச் பண்ணுவேன், அவ்வளவுதான். பட் அதோட வேற எதுவும் கிடையாது. அது தெரியுது பார்த்தாலே. இந்த டச் அப்புக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். அம்படுத்தானா? நீங்க வேற அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க. அப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்த ஆளுதான். அது ஒரு காலத்துல. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்க இந்த கறிக்கோடு இந்த இதெல்லாம் கறிக்கோடெல்லாம் போட்டேன் ஒரு காலத்துல. இப்ப ஒரு கோடு, இப்ப கோடே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் கோடு போடலாம்னு நினைக்கிறது தான், வாய்ப்பு இல்லை. என்ன செய்ய? இனிமே அந்த வாய்ப்பு இருக்காது. அப்படி சொல்ல முடியாது. பழைய ஞாபகங்கள்லாம் வந்து தான் போகுது. இருந்தாலும் ஒரு 2 கோடாவது போடாமலா போயிருவேன். ரொம்ப சிரமம் தான். அப்படி சொல்லாதீங்க, நிச்சயமா செஞ்சு காட்டுவேன். அந்த 2 கோடையும் நான் தான் போடணும் போல் இருக்கு. நீங்க போடுற மாதிரி தெரியல. இதுல என்னங்க இருக்கு? நீங்க போட்டா என்ன, நான் போட்டா என்ன, என்னங்க எப்படியோ போடணும், அவ்வளவுதான். சரி விடுங்க. நமக்கு ஆட்டாங்கல் சுத்தலாம், குளவிக்கல் சுத்தலாம், மாவு அரைக்கணும், அவ்வளவுதான் நம்ம கணக்கு. நல்ல வேலை கொடுத்துட்டு வரலையே, இனி வரமாட்டாங்க நினைக்கிறேன். இது என்னது? வைங்க வைங்க. அடி மரக்கட்ட உள்ள விலை அம்மா, உன் மேலையை இடிச்சு போட்ட நிஜமா? மரக்கட்ட உள்ள விலை அம்மா, உன் மேலையை இடிச்சு போட்ட நிஜமா? நானே இடம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இப்ப லெஃப்ட் ஒதுக்கிட்டு போகுது சார். முத அந்த பக்கம் படிச்சு இப்ப இந்த பக்கம், இப்ப நானே பண்றேன். அதுதான் நல்லது. சரி. அதேதான், அவ்வளவுதான். அம்புடுதாண்டா. கண்ணை கட்டிக்கிட்டு வருது. ஏன் இப்படி செய்யணும்? கண்ணை கட்டிட்டு வரணும். ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது, படபடன்னு வருது. வேண்டாம்னு தோணுது, அப்புறம் செய்யணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் செஞ்சுட்டு செருப்படி வாங்குறதா இருக்கு. இதே வேலை மச்சிரா போச்சு. முகத்தை பார்த்தேன். நீ முகத்தை பார்த்த மாதிரி தெரியல. என்னங்க, நான் ஒன்று சொல்லவா? என்னங்க? நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தீங்க. படத்தில் நடித்தா படத்தில் நடித்ததோடு தான் போகிற மாதிரி வரும். ஆனால் உங்களை உண்மையிலேயே என் வாழ்க்கையிலையும் ஹீரோயினி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன்.
அதுல எதுவும் நடிச்சுட்டு எதுவும் போயிட மாட்டீங்களே? சே, கற்பழி விஷயம் ஒன்று மட்டும்தான் அந்த மாதிரி நான் டோப்பு போடாமல் செய்யறது. மற்றது எல்லாத்துக்கும் டோப்பு தான் போடுவேன். இதுக்கு மட்டும் டைரெக்டாக நானே இறங்கி பார்க்குறேன். நான் உங்களை மனசார விரும்புகிறேன். நீங்க என்னை விரும்புறீங்களா? நீங்களும் என்னை விரும்புறீங்களா? நானும் உங்களை விரும்புறேன். சும்மாவா? நீங்களும் என்னை விரும்புறீங்க. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. டூ லவ்னா ரெண்டு பேரா? ஐயோ, நானும் உங்களை விரும்புறேங்கிறத சொல்றேங்க. அப்படியா இங்கிலீஷில் வருது? ஆமா, ஐ டூ லவ் யூ. உன்னை நான் எப்படியெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிருக்க தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? சொல்லட்டா? சொல்லுங்க. இங்க வாரே. ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா உங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா உங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. உறங்கட்டு உறங்கட்டு ரோசாது ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரசாது. சாப்பாடு இருக்கையில பசு ஏறுது, தில்லாம பக்கையில ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையில பசு ஏறுது, தில்லாம பக்கையில ருசி மீறுது. சட்டியில் குறையாரும் இருக்குதையா, அப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதாரு ஆப்பக்கரை அன்னக்கிளி அடிவரு வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு உன்னத்தா ஓ கூடையில இருக்கிறது எல்லாத்தா. தேவையாது. ஏங்க ஏங்க என்னங்க ஆச்சு? ஆமா, லவ்வர் மாதிரி போஸ் கொடுறான்னா நீ இந்த அடி அடிச்சுன்னா முருகங்கார பாக்கலையாங்க? மாற அடப்பு வரும். முருகங்கார பாக்கலையாங்க? நீ என்ன மாதிரி ஆகாத ஆயிப்போச்சுன்னா நாளைக்கு பதில் சொல்ல முடியாது. ஏதை மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும், தட்டாம நீ எழுந்தன் தோல் சேரணும். மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும், தட்டாம நீ எழுந்தன் தோல் சேரணும். பிடிக்குள்ளடங்காத அடிக்கிறது பறிச்சா வலிக்காத கொடியருந்து. பட்டு பாய போடு கட்டு சத்தம் கேட்டதுமே தொட்டி சத்தம் கேட்டும்படி. ஆப்பக்கரை அன்னக்கிளி அடிவரு வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா உங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. ஜெயா, மாமா உனக்கு எதுவும் என் மேல ஆசை இருக்கா? வந்துருச்சு வந்துருச்சு. நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் படுற பாடு இருக்கு. ஹலோ ஹலோ, சும்மா தான் சொன்னேன். நாயா பாடுபட்டு மனசுல ஆசையை வளர்த்துக்காதீங்க. உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது போய் சொன்னேன். வந்தாலும் உங்களுக்கு தெரியாத அந்த மேட்ரு என்னன்னு தெரியாம என்ன தெரியல. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. வரணும் வரணும். உங்களை பார்த்தா எனக்கு வந்த காதல் இருக்கா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்கிறானே. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. நடக்கட்டும். தினம் தினம் உந்த தரிசனம்
பார்க்கலாம் நாளும் மாலை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் ஒதுக்கு வரும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம் நானும் தனிமையே நிலைமையோ கொண்டக விதையோ கதையோ இரு கண்ணும் இன்னும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பிற தவிக்கிறேன் மனமே ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மனவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் வேலை வாய்க்குமா ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உந்தன் உறவுதான் உறவு அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணி நானும் ஏங்கினேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே ஜெயா, மாமா நன்றி நான் வெளிநாடு போக போறேன். வெளிநாடு போறீங்களா முக்கியமான வேலையா போறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை நான் போயிட்டு வர வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல கிளம்புறீங்களா நான் என்ன செய்வேன் நல்வாக்கு நீ கொடடி நான் 4 நாளில் வந்துடுறேன். நல்வாக்கு நீ கொடடி நான் 4 நாளில் வாழ்ந்திடுவேன் நீ நல்வாக்கு நீ கொடடி நான் 4 நாளில் வந்துடுறேன். செல்வக் களஞ்சியமே, என் கண்ணே, என் கண்ணே. செல்வக் களஞ்சியமே, என் சின்ன கல்லு மோதிரமே. கண்ணே நல்வாக்கு நீ கொடடி நான் 4 நாளில் நான் ஊரை விட்டு போனேன்னா நான் ஊரை விட்டு எதங்க அதுல ஊரை விட்டு போனேன்னா நீ யாரை விட்டு தேடிடுவே கண்ணே. நான் போன இடத்துல எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா உனக்கு இங்க சிக்னல் தெரிஞ்சிடும். எப்படி சிக்னல் தெரியும் நான் அடையாளம் சொல்லிட்டு போறேன். எப்படி ஒரு தட்டுல ஆ. மாங்காய், ம். ஒரு தேங்காய், ஆ. கொஞ்சம் மல்லிகைப்பூ, ஆ. ஒரு விளக்கு, ஆ. இது எல்லாத்தையும் வச்சு வை. நான் போற இடத்துல எங்கிட்டாவது செட்டிங் ஆயிட்டேன்னு தெரிஞ்சுச்சா செட்டிங் ஆறீங்களா மாங்காய் 2 மாங்காய், குண்டு மாங்காய், இது குண்டுமா ஒரு மாங்காய் அழுகி விடும், அந்த மல்லிகைப்பூ வாடி விடும், தேங்காய் உடைந்து விடும். கண்ணே, என் கண்ணே, தேங்காய் உடைந்து விடும், அந்த தெருக்கதவை கழுத முட்டும். நான் சொன்ன அடையாளங்கள் யாவும் மாறாமே நடந்திருந்தா ஜெயா, அதான் செத்து மடிந்தேன் என்று என் கண்ணே, கண்ணே, செத்து மடிந்தேன் என்று நீ செய்வதெல்லாம் செஞ்சிருடி. எதங்க நீ யார வேணா செஞ்சுக்கடி.
என்னதுங்க? நீ எவனா வேணா செஞ்சுக்கடி. அப்படி சொல்லாதீங்க அத்தா. உங்களை விட அத்தா